ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ, அதனால இந்த குட்டீஸ்க்கெல்லாம் இந்த என்டையர் வீக்கே வந்து நோ ஹோம் ஒர்க், நோ டெஸ்ட். ஸோ, அதனால எல்லாருமே ரொம்ப ஜாலி தான் அவங்களுக்கு. அதோட ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தீமில் ட்ரெஸ் பண்ணிட்டு போணும். ஒரு நாள் பஜாமா டே, ஒரு நாள் வந்து ஸ்வெட்டர் டே. ஸோ, இந்த மாதிரி அவங்க கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு போனோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கிரேசி ஹேர் டே. ஹேர் பார்க்குறதுக்கு ஃபன்னியா இருக்கணும். திடீர்னு சொன்னதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ, அவங்க கிராஃப்ட் ஆக்டிவிட்டிக்கு வச்சிருந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து தலையில ஒட்டி கலர் கலர் ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சாச்சு. இங்கே ஒரு பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வரும்போதும் ஸ்கூல்ல கிஃப்ட் அண்ட் ட்ரீட்ஸ் குடுத்து அவங்க ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பீனட் சேர்க்காம எந்த ஸ்வீட்டோ, ஸ்நாக்ஸோ குடுக்கலாம். நாங்க மில்க் சாக்லேட் தான் குடுத்துருந்தோம். ஏன்னா சில குழந்தைகளுக்கு பீனட் அலர்ஜி இருக்கும். ஸோ, அதனால ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட். இதோட அடுத்த வருஷம் தான் ஸ்கூல் ரீஓப்பனிங். ஸோ, எல்லாருக்கும் ஹேப்பி ஹாலிடேஸ். இது ரொம்ப பழசு தான். என் பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அப்படி தான் விஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, இது இன்னமும் கன்டின்யூ ஆகுதுன்றபோது நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு சின்ன நாஸ்டாலஜிக் மொமெண்ட் அப்படி தான் தோணுச்சு எனக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.